ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பீரியடான 14 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒவ்வொரு மாதமே எனக்கு பீரியட் வந்துடுது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பீங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் செய்யக்கூடாது, அண்ட் என்ன மாதிரி உணவுகள் இல்லை எந்த மாதிரியான பழங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எக் க்ரோத் ஃபுட்ஸ், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், தங்குறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல கால்வலி, வயிற்று வலி, பேக் பெயின், பெண்ணுறுப்பு மாற்றம், மார்பக மாற்றம், இதெல்லாம் ஏன் வருது, எப்படி இருந்தால் அது கர்ப்பம் அப்படின்னு பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அண்ட் டே பை டே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் 28 நாளில், 25 நாளில், 30 நாட்களில், இந்த மாதிரி டேஸில் எந்த மாதிரி இருக்கும், இன்டர்கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்பெர்மை மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகள் பற்றி டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோஸுமே போட்டுட்ருக்கேன். டெய்லி அப்டேட்டாகவும் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் போய் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உணவுகளில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முக்கிய ரீசன் அப்படிங்கிறது, பேபி எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல் 3 மாதங்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை தவிர்த்து தான் ஆகணும். டாக்டர் பேசிக்காக உங்களுடைய ப்ரெக்னென்சியை பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே தான் சேம் உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம். ஏன்னா பேபி எப்போ ஃபார்ம் ஆவாங்கன்றது உங்களுக்கு பீரியட் டேட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியை கார்டு வச்சு பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ உங்கள் வயிற்றில் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க உருவாக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லாங் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப தூர பயணங்களை மேற்கொள்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த பஸ்ஸில் போகிறது, 2 வீலர்ஸில் போகிறது, ஆட்டோஸில் போகிறது, இது எல்லாத்தையுமே ரெகுலராக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இதை நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் பேபி ஃபார்ம் ஆகி அது நல்லா பிடிச்சி வளர்கிறதுக்கு க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போக்கினும் உங்கள் வயிறு அழுத்துற மாதிரியோ இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்ட், உங்கள் பாடி டயர்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்களை செய்யும் பொழுது அது இயர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரெகுலராக நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு ½ அன் ஹவர் வந்து கம்பல்சரி நான் ட்ராவல் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், எனக்கு வந்து டெய்லி நான் 30 மினிட்ஸ் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. தாராளமாக போகலாம். அது வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ரொம்ப நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரத்துக்கு மேலே தான் நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி போக வேண்டாம் அப்படின்றது கருத்து. அதே மாதிரி நிறைய பேர் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன், மாடிப்படி 2-3 மாடிப்படி ஏறி தான் நான் போகணும், இதனால் ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் போகிறப்ப ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக வாங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகும் பொழுதும் சரி, இல்லை அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு டயர்டை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்யும் பொழுது தான் அது உங்களுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க உங்கள் ஸ்கின்னை தாண்டி உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இன்டர்கோர்ஸ் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சிலர் கேட்குறீங்க. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக இருங்க. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ வயிறை ரொம்ப அமுக்கிற மாதிரியே இருக்காதீங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருடைய பாடி அப்படிங்கிறது அந்த செக்ஸ் கான்டாக்டுக்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். அதனால கூட உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ரொம்ப மாதமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் கிளிக் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். இதே போல் தான் நிறைய பேர் தலை குளிக்கலாமான்ற மாதிரினா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக தலை குளிக்கலாம். நீங்கள் தலை குளிக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதனால் உங்களுக்கு பேபி அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹைப்பில் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வாரத்தில், அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் தலை குளிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் பாத் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் பிஃபோர் ஓவலேஷன் வரைக்கும், பீரியடான 14வது நாள் வரைக்கும் நீங்கள்
ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆயில் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். நார்மலாக நான் இன்றைக்கி ஹேருக்கு ஆயில் வச்சுருக்கேன், இன்னும் 2 நாள் கழித்து குளிப்பேன், தாராளமாக குளிக்கலாம். அதனால் உங்களுக்கு பேபி எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். குளிக்கிறத பற்றி ஒரு பெரிய பிரச்சனையே அப்படிங்கிறது கிடையாது. இதே போல் தான் நிறைய பேர் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் டெய்லரிங் ஒர்க், ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாமா, பண்ணுறதுனால பேபி அஃபெக்ட் ஆகுமான்ற மாதிரி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடமா உட்காந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இடையில பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப இழுத்து போட்டு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடு மாப் போட்டு துடைக்கிறது, இப்போ வந்து ஸ்டிக்கு இருந்தாலுமே அது ரொம்ப கனமான ஸ்டிக்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்பனா அது கனமாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கை நீங்கள் வச்சு வீடு மாப் பண்ணுறது, அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே நேரமாக ஒரு பக்கெட் துணியை கையால் துவைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குனிஞ்சு நிமிர்ந்து நீங்கள் துவைக்கிற பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதியில் ரொம்ப ஒரு மாதிரியான பெயின் அப்படிங்கிறது வரும். பொதுவாகவே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய பேக் பெயின் வர்ற மாதிரியோ இல்லை வயிறு அழுத்துற மாதிரி வேலைகளை செஞ்சு வயிறு வலி அதிகமாக வர்ற மாதிரியோ நீங்கள் வேலைகளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணும். அதனால் இந்த விஷயங்களை உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூடவே நீங்கள் வீடு கூட்டுறதுனா தாராளமாக கூட்டலாம். அதே மாதிரி மாவு ஆட்டும் பொழுது மாவு கல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனால் நீங்கள் கையால் தூக்காதீங்க. நார்மலாக சின்ன கிரைண்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் நார்மலாக இது பண்ணலாம். ஆனால் ரொம்ப வெயிட்டான கல்லை தூக்குறதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதே போலவே நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் நான் மாதுளம்பழம் சாப்பிட்லாமா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம், இதனால் ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு பழன்ற வீதம் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரே நாளில் 2-3 பழம் எடுக்கிறேன் அப்படின்னா அப்படி எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஜூஸ் போட்டு சுகர் சேர்த்து அந்த மாதிரி எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றது நார்மலாகவே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது நீங்கள் ஏதாவது ஐஸ் க்யூப்ஸோ சர்க்கரையோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நார்மலாக நீங்கள் பலாப்பழம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி அன்னாச்சி பழம் எடுத்துக்காதீங்க, மாம்பழமும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணக்கூடியது. இதனாலேயும் உங்கள் ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதே போல் தான் உணவுகள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது சிக்கன் சாப்பிட்டா உங்களுக்கு ப்ரெக்னன்சி கலைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சிக்கன் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். அதுவே ரெகுலராக எடுக்கும் பொழுது தான் உங்களுடைய பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் அதிக மசாலாவோ இல்லை டீப் ஃப்ரை பண்ணியோ எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நல்ல வெந்நீர் வெதுப்பாக வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அது டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் உஷ்ணம் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதே போல் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் எந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த வேலைகளை மட்டும் தவிர்த்துக்கங்க. எல்லா வேலையுமே ஐயோ இது செஞ்சால் போயிடுமோ அது செஞ்சால் போயிடுமோன்ற ஒரு தாட்டில் இருக்காதீங்க. உங்கள் மைண்டில் ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சிக்கன் சாப்பிட்டா கலைஞ்சிடும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரெகுலராக அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சிக்கன் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு இது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி ஒரு பீதியில் இருக்கும். அதாவது இந்த பயத்தில் வந்து எனக்கு வயிற்று கலக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்னாக எடுத்துக்காதீங்க. இது சாப்பிட்டா போயிடும் அது சாப்பிட்டா போயிடும்னு ரொம்ப யோசித்து ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் டென்ஷன் ஃப்ரீயாக இருங்க. இதுதான் உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷன் சொல்லக்கூடிய பீரியடான 14வது நாட்களுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னோட சேனல் ஹாப்பி லைஃப் வித் ரேசா. நான் உங்கள் த்ரேசா. நீங்கள் ப்ரெக்னன்சியை பாசிட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அனதர் சேனல் ப்ரெக்னன்சி வித் ரேசான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான வீடியோஸ் அப்படிங்கிறது ரெகுலராக அப்டேட் வந்துட்டு இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்போவும் சொல்கிறது தான், பாசிட்டிவாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லதை மட்டும் நினைங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கானது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.